إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون. பேரன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிகு ரமலான் மாதத்தில் இரவு தொழுகையை தொழுததன் பின்னால் அல்லாஹ்வின் மாளிகையிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் அல் குர்ஆன் ஓர் அற்புதம் எனும் தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக 3 நாளைக்கு நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கின்றது. இந்த ரமலான் மாதத்தில் இஸ்லாமிய நாட்காட்டியில், இஸ்லாமிய கேலண்டரில் ரமலான் மாதம் 9வது ஒரு மாதம். இந்த 9வது மாதம் அல்லாஹ் தஆலா புனிதமான ஒரு மாதமாக ஆக்கி இந்த மாதத்தில் தொடர்ச்சியாக 30 நாட்கள் அல்லது 29 நாட்கள் தொடர்ச்சியாக நாங்கள் நோன்பு நோற்று அமல் இபாதத்துகளில் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றோம். இந்த ரமலான் மாதத்தை அல்லாஹ் தஆலா இவ்வளவு புனிதமாக வைத்திருப்பதற்கும் இந்த ரமலான் மாதம் சிறப்பு மிக்கதாக அமைவதற்கும் மிக முக்கியமான காரணம் ஒன்று இருக்கின்றது. அது என்னவென்று சொன்னால், இந்த ரமலான் மாதத்தில் தான் அல்லாஹ் தஆலாவுடைய அல் குர்ஆன் அருளப்பட்டது. அப்போ நாங்கள் இப்போது ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த அல் குர்ஆன் அருளப்பட்ட மாதமானது புனிதமிகு ரமலான் மாதமாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த குர்ஆன் ரமலான் மாதம் அருளப்பட்டது. ஹுதல் லின் நாசி, இந்த குர்ஆன் என்ன செய்யும்? அது மனிதர்களுக்கு நேர் வழி காட்டும். வபையினாத்தின் மினல் ஹுதா, அது மக்களுக்கு தெளிவாக நேர்வழியை காட்டக்கூடியதாக இருக்கும். வல் ஃபுர்கான், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியதாக இருக்கும். அப்ப அல் குர்ஆன் என்றது மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது, தெளிவாக நேர்வழி காட்டக்கூடியது. எது சரி எது பிழை என்பதை சரியான ஒரு அளவுகோலாக, இதை செய்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும், இதை செய்தால் நீங்கள் பாவியாகிவிடுவீர்கள், இதை மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டும், இதை நீங்கள் தொடவே கூடாது என்று சொல்லி எது சரி எது பிழை என்பதை தெள்ள தெளிவாக அல் குர்ஆன் எங்களுக்கு கற்றுத்தந்து இருக்கின்றது. அப்ப ஃபுர்கான் என்ற பெயர் என்னன்னு சொன்னா, எது சரி எது பிழை என்பதை எங்களுக்கு சரியான முறையில பிரித்தறிவிக்க கூடியது என்பதை தான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றார். இன்னொரு சூராவிலே இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்ற இரவிலே நாங்கள் இதை அருளினோம் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். அப்போ மனிதர்கள், மக்களாகிய எங்களுக்கு இந்த ரமலான் மாதத்தில் அல் குர்ஆனோடு உரிய தொடர்பு அதிகமாக காணப்பட வேண்டும். பொதுவாக அல் குர்ஆனை நாங்க எப்ப தொடுவோம் என்று சொன்னா, எங்களோட வீட்லயும் சரி, இந்த ரமலான் மாதம் வந்தா தான் அதை நாங்க தூசி தட்டி எடுக்கிறது. ஒவ்வொரு ஆக்களும் அந்தந்த ரமலான் மாதம் வந்தா அவங்க அவங்களோட குர்ஆனை தேடி எடுக்கிறது. இது ஏண்ட குர்ஆன், இதை நான் ஓதோனும், இதை யாரும் தொடவானான்னு சொல்றது, அதுல போட்டிக்கிற மாக்க யாரும் மங்காளிங்கால் ஆக்கவானான்னு சொல்றது. இப்படி குர்ஆனுக்கு ஒரு போட்டி தன்மை ஒன்று வரும். அது ரமலான் மாதத்துல மட்டும்தான். ரமலான் மாதம் முடிஞ்சதோட அந்த குர்ஆன் ஒரு இடத்துல இருக்கும், இந்த போட்டியும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அடுத்த வருஷம் ரமலான் வரணும், இதுல நாங்க போறது. சரி, இப்ப நான் இந்த பயான சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது கூட உங்களுக்கு சில மனசுல வரும், 10-12 நோம்பு போயிட்டு இன்ஷா அல்லாஹ் வார வருஷம் நான் எப்படியாவது ஓதி முடிக்கணும் சொல்லி. பொதுவாக ஷைத்தான் என்ன செய்வான்னு சொன்னா, ரமலான் மாதத்திலையும் சரி எங்களுக்கு ஒரு ஊசலாட்டத்தை போட்டுருவான். 12 நோம்பு போயிட்டு இதுக்கு பிறகு ஓதி எங்க முடிக்க போறீங்கன்னு சொல்லி. அந்த எண்ணத்தை நீங்க எடுக்க தேவையில்லை. நீங்க மனசுல எப்படி எடுக்கணும் என்று சொன்னா, இருக்கிற 12 நோம்புக்கும் இல்லாட்டி 15 நோம்புக்கும் என்னால எவ்வளவு ஓத முடியுமோ அதை நான் ஓத வேண்டும். நான் என்னால ஓத முடிக்க முடியுமோ அதை நான் ஓதி முடிக்க வேண்டும். அல்லாஹ் கிட்ட எவ்வளவு நாம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டுமோ அவ்வளவு நாம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அல் குர்ஆனோடு எங்களுக்குரிய தொடர்பை நாங்கள் கிட்டியாக்கி கொள்ளணும். பொதுவாக முஸ்லிம்களுக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்று சொன்னா, அல் குர்ஆன் ஒரு பக்கம் இருக்கும், எங்களோட வாழ்வியல் ஒரு பக்கம் இருக்கும். இரண்டும் வெவ்வேறு துருவங்களாக இருக்கின்றது. இது பிழையான விஷயம். அன்றாட வாழ்க்கையோடு அன்றாட நடவடிக்கைகளோடு அல் குர்ஆன் எங்களோடு தொடர்பாக இருக்க வேண்டும். நாங்க தின்றதென்றாலும் சரி, குடிக்கிறதென்றாலும் சரி, எங்களோட அன்றாட செயற்பாடுகள் அனைத்தும் அல் குர்ஆனோடு தொடர்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கின்றது. அப்ப
அல் குர்ஆன் ஒரு அற்புதம் என்று சொல்லும் பொழுது, அற்புதம் என்ற சொல்லை அரபியிலே முஅஜிசாத் என்று சொல்லுவார்கள். இதுக்கு சரியான ஒரு வரைவிலக்கணம் என்று சொன்னா, அல்லாஹ் தன்னுடைய நபிமார்களுக்கு அளித்த மனிதர்களால் செய்ய இயலாத இயற்கை விதிகளை மீறிய அற்புத செயல்கள், அவை நபித்துவத்தின் உண்மைத்தன்மையை நிரூபிப்பதற்காக நிகழ்த்தப்படுகின்றன சொல்லும். அப்ப ஒரு அற்புதம் என்று சொல்றது இயற்கை விதியை மீறிய நபிமார்களுக்கு மாத்திரம் அனுப்பப்பட்ட ஒரு செயற்பாடாக இருக்கின்றது. அல் குர்ஆனை பொறுத்தவரையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு அற்புதங்களை வழங்கினான். எந்த சமுதாயத்தில் எனக்கு வழங்கப்பட்டுள்ள அற்புதம் அல் குர்ஆன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இதன் மூலமாக அதிகமான மக்கள் சொர்க்கத்தில் இருப்பாங்க, அதிகமான மக்கள் என்னை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய கருத்தில் இந்த ஹதீஸ் அமைந்திருக்கின்றது. அப்ப அல் குர்ஆன் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு அற்புதங்களை வழங்கி இருக்கின்றான். அல் குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு அற்புதமாக இருக்கின்றது. முஅஜிஸத்துன் என்று சொல்லக்கூடிய இந்த அரபு சொல் அஜஸ என்ற வேர் சொல்லிலிருந்து வந்தது. அதாவது பலவீனப்படுத்துதல், இயலாமையாக்குதல், ஒரு மனிதன் அதனை செய்ய இயலாமையாக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி என்று சொன்னா, இந்த உலகத்தில் எல்லா மக்களும் அன்றாடம் செய்யக்கூடிய ஒரு வேலையை நாங்க அதை செஞ்சோம் என்று சொன்னா அது அன்றாடமா செய்யக்கூடிய வேலை. இதை மீறிய மனிதர்களால் செய்ய இயலாத இயற்கையை மிஞ்சிய ஒரு காரியத்தை யாரு செய்யறாங்களோ அந்த விஷயத்தை தான் அல்லாஹ் தஆலா முஅஜிஸாத்தாக கூறுகின்றான். அப்போ ஒரு முஅஜிஸாத் என்று சொன்னா அதுக்கு மிக முக்கியமான 4 பண்புகள் இருக்க வேண்டும். ஒன்று, அது நபிமார்களுக்கே உரித்தான ஒரு பண்பு. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய மாளிகையில சூனியக்காரர்கள் ஒரு பக்கம் நிற்பாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் மறுபக்கம் நிற்பாங்க. இவங்க 2 பேருக்கும் இடையில பேச்சுவார்த்தை நடக்கும். சூனியக்காரர்கள் கேட்பாங்க, நீங்க என்னையாவது செய்றீங்களா இல்லாட்டி நாங்க செய்யட்டுமான்னு சொல்லி. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீங்களே ஆரம்பிங்கன்னு சொல்லி. அப்ப அவங்க என்ன செய்வாங்க, அவங்களோட கையில் இருக்கக்கூடிய கயிறுகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவாங்க. கயிறுகள் எல்லாமே உண்டாக ஒரு பாம்பு மாதிரி காட்சி அளிக்கக்கூடியதா இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்கறாங்க, பயப்படுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட அல்லாஹ் தஆலா கேக்குறான், மூசாவே உங்க கையில என்ன இருக்குது? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, காலஹி அஸா, என்ற கையில அஸா ஒரு கம்பு இருக்குது. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்றான், அந்த கம்பை தூக்கி கீழே போடுங்கன்னு. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மட்டும் அந்த கம்பை கீழே போடுறாங்க. கம்பு என்ன செய்யுது, அப்படியே பாம்பாக மாறுது. பாம்பாக மாறி இவர்கள் போட்ட அந்த கயிறுகள் எல்லாமே பாம்பு போல காட்சியளித்த அந்த கயிறுகள் அனைத்தையுமே அந்த கம்பு அப்படியே விழுங்கி விடுகிறது. இது நபிமார்களுக்கு மாத்திரம் அருளப்பட்ட ஒரு பண்பு தான் இந்த முஅஜிஸாத்தாக காணப்படுகின்றது. அதே போல இந்த முஅஜிஸாத்தாக இருந்தாலும் ஒரு நபி தான் நினைத்த மாத்திரம் அது செய்ய முடியாது. அவர் நபியா இருந்தாலும் அவர் நினைச்சதோடு அது நடத்தியறாது. அது எப்படி செய்யணும் என்றா அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் அதை செய்யறதுக்கு அவருக்கு அந்த அனுமதியை கொடுக்கணும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கிய ஒரு அற்புதம் தான் இறந்தவர்களை உயிர்ப்பிப்பது. மௌத்தா இருப்பாங்க, மௌத்தா போன ஆளுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிர் கொடுப்பாங்க. எப்படி இதை சொல்றான்னு சொன்னா, வ ஊஹியல் மௌத்தா பிஇذனில்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய அனுமதியின் பேரால் நான் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கின்றேன். அப்ப அல்லாஹ் தஆலாவுடைய அனுமதியோட பிஇذனில்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய அனுமதியோட தான் அவர் என்ன செய்யறாரு, உயிர்ப்பிக்கின்றாரு. அல்லாஹ் தஆலாவுடைய அனுமதி வேண்டும் இந்த முஅஜிஸாத்தை செய்வதற்கு. அதே போல இந்த முஅஜிஸாத் என்று சொல்லக்கூடியது இயற்கை சட்ட விதிகளை மீறக்கூடியது. இது பிசிக்ஸ் எல்லாம் அப்படி இருக்காது, பயாலஜிக்கல் எல்லாம் அப்படி இருக்காது. இது எல்லாத்தையும் மீறின ஒரு செயற்பாடாக இந்த அற்புதங்கள் காணப்படும். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வராங்க. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட கவுமு கிட்ட பேசி இஸ்லாத்தை எட்டி வைக்கிறாங்க, ஏகத்துவத்தை சொல்றாங்க. அப்ப அந்த சமுதாயம் கேட்கிறாங்க சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட, நீங்க எங்ககிட்ட ஏதாவது ஒரு அத்தாட்சியை காட்ட வேண்டாமான்னு சொல்லி. என்ன செய்யணும் என்ற போகல அவங்க ஒரு மலையை காட்டுறாங்க. இந்த மலை என்ன செய்யணும், 2ஆக பிளக்கப்பட வேண்டும். சரி, நீங்க சொல்றமா அந்த மலை 2ஆக பிளக்கும். அதுக்கு பிறகு அதுல இருந்து ஒரு ஒட்டகம் வர வேண்டும். சரி, அதுல இருந்து ஒரு ஒட்டகம் வர வேண்டும். ஒட்டகம் வந்தா ஏற்றுக்கொள்வீங்களா? இல்ல, வார ஒட்டகம் ஒரு கற்பிணி ஒட்டகமா இருக்கணும்னு சொல்றாங்க. அவங்க போட்ட கண்டிஷனை பாருங்க, மலை 2ஆ பிளக்கணும், பிளந்து அதுக்குள்ள இருந்து ஒரு ஒட்டகம் வரணும், வார ஒட்டகம் கற்பிணியா இருக்கணும். இப்ப இது இயற்கையான ஒரு விதியான்னு பார்த்தா இயற்கையான ஒரு விதி இல்ல.
ஒரு ஒட்டகம் கொண்டு வாரன்னு சொன்னா அது வந்து ஒரு ஆண் ஒட்டகமும் பெண் ஒட்டகமும் சேர்ந்து அதன் மூலமாக வரக்கூடிய ஒரு விஷயம். ஆனா ஒரு மலை பிளந்து மலை உள்ளுக்கால ஒரு ஒட்டகம் வரணும் என்று சொன்னா இது வந்து ஒரு நபிக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த முஅஜிஸாத். இதைத்தான் முஅஜிஸாத், அற்புதம்னு சொல்லுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்காவிலே எடுத்துரைக்கும் பொழுது அந்த மக்கத்து குறைஷி காபிர்கள் வந்து சொன்னாங்க, எங்களுக்கு வந்து நீங்க வந்து இந்த சந்திரனை பிளந்து காட்டணும்னு சொல்லி. இன்றைய மாதிரி ஒரு பௌர்ணமி நாள், அப்ப அந்த பௌர்ணமி நாள்ல சந்திரனை காட்டி இந்த சந்திரன் ரெண்டாக பிளக்கணும், அது ரெண்டாக பிளந்துன்னு சொன்னா நாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம் என்ற அடிப்படையில் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாரா சைக்கினை செய்கிறார்கள். சந்திரன் ரெண்டும் அப்படியே பிளந்து திரும்பி அது அப்படியே ஒட்டுது. இது இயற்கை விதிகளை மீறிய ஒரு செயற்பாடு. சரி, இந்த மாதிரி இயற்கை விதிகளை மீறிய ஒரு செயற்பாடாகத்தான் இந்த முஅஜிஸாத் காணப்படும். அப்ப முஅஜிஸாத்துகள்ல நாங்க வந்து ஒரு லொஜிக்க தேட இயலாது, இப்படி இருக்குமா அப்படி நடக்க இயலுமாண்டு இந்த லொஜிக் எல்லாம் அதுல தேட இயலாது. அதை மீறின ஒரு செயற்பாடாக இந்த முஅஜிஸாத் காணப்படும். அடுத்தது, இந்த முஅஜிஸாத் என்றது வந்து நபித்துவத்தின் ஒரு சான்றாக இருக்கக்கூடியது. பொதுவாக மக்கள் வந்து நியாயமும் தானது, மக்கள் மத்தியில போய் நான் ஒரு நபி என்று சொல்றேன்டா, தான் ஒரு நபி என்றதுக்கு ஒரு ஆதாரத்தை கேட்பாங்க. இல்லாட்டி தான் என்ன ஆகும், கண்டவன் வாரம் போறவன் எல்லாம் தன்னை நபி நபி என்று சொல்லி கொண்டு போவான். இப்ப பஞ்சாப்ல ஒரு ஆள் இருந்தார், மிர்சா குலாம் காதியானி என்று சொல்லி, இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு நான் அதையும் சொல்லுவேன். அவர் தான் ஒரு நபி என்றதை வந்து சொல்லி தெரிஞ்சார். நபித்துவத்தின் அடையாளம் என்னன்னு கேட்டா, ரமலான் மாதத்துல சூரிய கிரகணமும் சந்திர கிரகணம் வரும், அதுதான் எனக்கு வழங்கப்பட்ட ஒரு அற்புதம் என்று சொல்லுவாரு. இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமா நாங்க பொறவு பார்ப்போம். ஆனா இந்த மாதிரி ஒரு மொக்குத்தனமாக மோட்டுத்தனமான காரணங்கள் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இப்ப போன டிசம்பர் 25ஆம் தேதி கானா நாட்டுல ஒரு போலி நபி அவன் வந்து என்ன செஞ்சா, தன்னை நபி என்று தீர்க்கதரிசி என்று அறிவிச்சான். இந்த வரக்கூடிய டிசம்பர் 25, இதப்ப 2025ஆம் ஆண்டு, இந்த டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் அன்றைக்கு உலகம் முழுக்க பெரும் வெள்ளம் கொண்டு வரப்போகுது, இந்த வெள்ளத்துல எல்லாரும் அடிச்சு சாக போறாங்கன்னு சொன்னதோட கப்பல் நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன், இப்பவே ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், வாராக்கள் வாங்கன்னு சொல்லிட்டான். இவன் அக்கௌண்ட்டுக்கு எக்கச்சக்கமான சல்லியை போட்டு அவன் ஒரு கப்பலை கட்டினது ஒரு சரியா டிசம்பருக்கு 25 கிறிஸ்துமஸுக்கு முந்தின நாள் ஒரு அறிவிப்பை போட்டான். நான் இறைவனுக்கிட்ட மன்றாடி இந்த எப்படியோ அழுது புரண்டு இந்த வெள்ளத்தை நிப்பாட்டிட்டேன், இல்லாட்டி இந்த உலகம் முழுக்க அழிஞ்சிருக்கும் சொல்லி. ஆனா இவனை நம்பியும் மக்கள் என்ன செஞ்சாங்க, கோடி கணக்கில் காசை போட்டு வச்சிருந்தாங்க. அவனை அந்த நாட்டு கவர்மெண்ட் என்ன செஞ்சுட்டு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்க. சரி, இது என்னத்துக்கு சொல்றேன்னா, இப்படி கண்டவன் எல்லாம் வருவான் நான் நபி என்று சொல்லி. இதனால அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, நபியாக இருக்கக்கூடியவருக்கு ஒரு அடையாளத்தை கேட்டாங்க. அப்ப ஒவ்வொரு நபிமாருக்கும் அல்லாஹ் தஆலா இந்த முஅஜிஸாத்தை கொடுத்தான். அப்ப எல்லாரும் செய்யக்கூடியது நாங்க செஞ்சா அது முஅஜிஸாத் இல்லையே. முஅஜிஸாத் என்றது இயற்கை விதிகளை மீறக்கூடிய நபிமார்களுக்கு மாத்திரம் அனுப்பப்பட்ட கூடியது. அப்ப சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச மாதிரி மலையை பொளந்து காட்டுறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த மாதிரி இந்த சந்திரனை பிளந்து காட்டுறது, இப்படி வித்தியாசமான சில முஅஜிஸாத்துகளை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். சரி, அப்ப இந்த முஅஜிஸாத்துகளை அல்லாஹ் தஆலா செய்து காட்ட போகல, மக்கள் வந்து என்ன கேட்டாங்கண்டா, இந்த மனிதரையா தூதராக அல்லாஹ் அனுப்பினான், வமா மனஅன்னாஸ், இந்த மனிதனையா அல்லாஹ் தூதராக அனுப்பினான் என்று அவர்கள் கூறுவதுதான் மனிதர்களிடம் நேர்வழி வந்த போது அவர்கள் நம்புவதற்கு தடையாக இருந்தது. என்னது, எங்களை மாதிரி தின்றாரு, எங்களை மாதிரி குடிக்கிறாரு, எங்களை மாதிரி பேசுறாரு, இப்படிப்பட்ட ஒருவர் எப்படி நபியாக வரலாம், எங்களோட இருந்த ஒரு ஆள் அப்பா எப்படி அவர் நபியா இருக்கலாம் என்று சொல்லி அவங்க வந்து கேட்கிறாங்க சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு விஷயம் ஒன்று சொன்னாங்க. என்னன்னா, நீங்க தூதுத்துவத்தை சொல்லும் பொழுது, நீங்க வந்து எங்ககிட்ட தவா பண்ணும் பொழுது உங்களோட ஒரு மலக்கு வந்து அவர் வந்து நீங்க தூதர் என்று சொல்லக்கூடாதா என்று கேட்கிறாங்க. அந்த அளவுக்கு இருந்தாங்க. அப்ப அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க, எங்களோட சேர்ந்து வரப்போக்குள்ள ஒரு தூதரை கொண்டு வாங்க. பாருங்க, இத்தூதருக்கு என்ன நேர்ந்தது, இவர் உணவு உண்கிறார், கடை வீதிகளில் நடமாடுகின்றார், இவரோடு ஒரு வானவர் இறக்கப்பட்டு இவருடன் சேர்ந்து அவர் எச்சரிப்பவராக இருக்கக்கூடாதா என்று கேட்கின்றனர். அப்ப அல்லாஹ் தஆலா மக்கள் வந்து இதைத்தான் கேட்டாங்க, எங்களோட சேர்ந்து வித்தியாசமாக இருக்கணும், இந்த வித்தியாசமான ஒரு முறையில செய்யணும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா தூதர்களுக்கு காலாகாலத்துக்கு அவங்களோட தேவைக்கு ஏற்ப சில அற்புதங்களை வழங்கினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட
ஒட்டுமொத்தமான ஒரு அற்கொடையான ஒரு அற்புதம் தான் அல் குர்ஆன். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சரி, இப்ப இந்த அல் குர்ஆன் எங்கட கையில எல்லாம் தவழ்கின்றது. இதன் மீது, இந்த அல் குர்ஆன் மீது எங்களுக்கு இருக்கக்கூடிய கடமைகள் என்னன்னு பார்த்தா, பொதுவாக யாருக்கிட்ட கேட்டாலும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் குர்ஆனை ஓதணும்ன்றது. குர்ஆனை ஓதணும், கட்டாயமா ஓதணும். ஒவ்வொருத்தரும் ஓதணும். ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை. அலிஃப் லாம் மீம். அப்ப அலிஃபுக்கு ஒரு 10 நன்மை, லாமுக்கு 10 நன்மை, மீமுக்கு 10 நன்மை. கட்டாயமாக ஓதணும். குர்ஆனை நான் திக்கி தானே ஓதுறேன், எனக்கு அதனால ஓத இயலாம் என்று சொல்லி யாரும் சொல்ல இயலாது. இதுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கிறாங்க, யாராவது சிரமப்பட்டு குர்ஆனை ஓதுறவங்களுக்கு டபுள் நன்மை, 2 நன்மை இருக்குதுன்னு சொல்லி. அப்ப குர்ஆனை விட்டு ஓதுறதை விட்டு நாங்க தூரமாக இயலாது. கண்டிப்பாக அனைவரும் குர்ஆனை ஓத வேண்டும். ஆனா அல் குர்ஆன் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது என்று சொன்னா, அல் குர்ஆனை ஓதுவதோடு மட்டும் இல்லாம அதை பத்தி சிந்திக்க சொல்றது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்கள்லையும் அவங்களோட மறை நூல் என்று சொல்றது அவங்களோட புனித நூல்கள் எல்லாமே ஒளித்து வைக்கப்பட்டிருந்துச்சு. இப்ப மறை நூல் என்று சொன்ன மறை என்றாலே என்னது? மறைச்சு வைக்கிறது. இந்துக்கள புனித நூல் ரிக், யஜூர், சாமம், அதர்வனம் என்று சொல்லக்கூடிய 4 புத்தகங்கள். அந்த 4 புத்தகங்களை மறைச்சு தான் வச்சிருந்தாங்க. 1950ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் ஆங்கிலேயர் பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியாவை கைப்பற்றினதுக்கு பிறகு சமஸ்கிருத மொழியில இருக்கக்கூடிய அந்த புத்தகங்கள் எல்லாத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ஆங்கிலத்திலிருந்து தான் பிறகு தமிழுக்கு எல்லாம் வந்துச்சு. இந்த அளவுக்கு அவங்க ஒழிச்சு வச்சிருந்தாங்க. யாருக்கிட்டையும் அதை காட்ட இயலாது. அதை தொடர்ந்து சொன்னா பார்ப்பனர்கள் மாத்திரம் தான் அதை தொடணும். யாரு? சாதியில உயர்ந்த சாதியாக இருக்கக்கூடியவர்கள் அதை தொடணும். மற்றவங்க அதெல்லாம் தொடவும் மேலாது, வாசிக்கவும் மேலாது, கேட்கவும் மேலாது, அந்த மக்கள் இருக்கிற ரோட்ல போகவும் இயலாது. அந்த அளவுக்கு ஒரு அடக்குமுறையான ஒரு கண்டிஷனை போட்டு வச்சிருந்தாங்க. குர்ஆன் அப்படியா? ஒவ்வொரு மக்களோட கைகளிலையும் தவள வேண்டும், எல்லாரும் அதை பார்க்கணும், ஒவ்வொருத்தரும் அதை வாசிக்கணும்னு சொன்னாங்க. ஆனா எங்கட ஆலிம் ஷாக்களும் என்ன செஞ்சு வச்சிருந்தாங்க? மக்கள்கிட்ட இருந்து இதை தூரமாக்க பார்த்தாங்க. எப்படி? இதெல்லாம் சாதாரண மக்களுக்கு விளங்காது என்று சொல்லி வச்சிருந்த ஒரு காலம் இருந்து, ஒரு 30-40 வருஷத்துக்கு மேலுக்கு குர்ஆன் உங்களுக்கு விளங்காது என்று சொன்னாக்கள் இருக்கிறாங்க. அதே போல என்ன சொல்லி வச்சிருந்தாங்க? குர்ஆனை ஒளி இல்லாம தொடக்கூடாது, குர்ஆனை மாதவிடாயோட இருக்க பெண்கள் தொடக்கூடாது, ஓதக்கூடாது என்று சொல்லி குர்ஆனையும் மக்களையும் வச்சு தூரமாக்கி வச்சிருந்தாங்க. ஆனா இஸ்லாம் அப்படி இதெல்லாம் தூரமாக்கி வைக்கல. ஒவ்வொரு மக்களும் அதை எடுக்கணும், ஒவ்வொருவரும் அதை வாசிக்கணும், ஒவ்வொருவரும் அதை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கேட்கிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. அவர்கள் குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா? இந்த குர்ஆனை பத்தி நீங்க கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? உங்கள் இதயங்களில் பூட்டுக்கள் போடப்பட்டுள்ளதான் அல்லாஹ் தஆலா கேட்டுக்கிறான். பெட்லோக்கையா போட்டு வச்சுக்கிறீங்க இதயத்துல. குர்ஆனை பத்தி கொஞ்சம் யோசிக்க மாட்டீங்களா? குர்ஆனை பத்தி நீங்க சிந்திக்க மாட்டீர்களா? அப்ப அல் குர்ஆன் என்றது எங்கட கையில இருக்கக்கூடிய இந்த அல் குர்ஆன் சிந்திக்கிறதுக்கு தந்தது. இந்த குர்ஆனை பத்தி நாங்க ஒவ்வொரு விஷயமாக யோசிக்க வேண்டும். இதை எங்கட அன்றாட வாழ்க்கையோடு இதை நாங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும். இதைத்தான் அல் குர்ஆன் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கின்றது. இந்த எதிர்பார்க்கக்கூடிய மாற்றத்தை தான் ஒவ்வொரு மனிதர்களும் நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்ப இருக்கின்ற இந்த ரமலான் மாதத்தில் இந்த கொஞ்ச காலத்துல நாங்க செய்ய வேண்டிய எங்களுக்குரிய கடமைகள் கொஞ்சம் இருக்குது. குர்ஆனை ஓதுறதோடு அப்படியே நிப்பாட்டி கொள்ளாம இயன்ற அளவுக்கு அதோட பொருளை நாங்க வாசிக்க வேண்டும், பொருளை தேடி பார்க்க வேண்டும். அதுல இருக்கக்கூடிய தப்சீர் விளக்கங்களை என்ன இதுல சொல்லப்பட்டிருக்குது. அல்லாஹ் தஆலா இந்த சிந்திக்க சொல்றானே, ஏன் இதை எனக்கு வாசிக்க சொல்றான்? இதை பத்தி என்ன இருக்குது? அல்லாஹ் என்னோடு எதை பேச வருகிறான்? அல்லாஹ் எனக்கிட்ட என்ன சொல்ல வருகின்றான்? அல்லாஹ்வோட நான் பேசணுமே. அல்லாஹ்வோட பேசணும் என்று சொன்னா குர்ஆனை நாங்க ஓதுற குர்ஆன் பொருளை நாங்க விளங்கி வச்சு கொள்ளணும். ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் என்னென்ன இருக்கு என்பதை நாங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். குர்ஆன் இப்ப இருக்கிற மாதிரி ஆரம்ப காலத்துல இருந்தே இருந்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்தே குர்ஆனை சவாலுக்கு உட்படுத்தி பார்த்தாங்க. குர்ஆனுக்கு சேலஞ்ச் போட்டு பார்த்தாங்க. இவங்க சேலஞ்ச் போடுறதை விட அல்லாஹ் ஒரு சேலஞ்ச் போட்டான். 3 வகையான சேலஞ்ச். முதலாவது அல்லாஹ் தஆலா சொன்னான் என்ன? ஒட்டுமொத்தமாக மனிதர்கள், ஜின்கள், நீங்க எல்லாரும் சேர்ந்து, மனித வர்க்கம், ஜின் வர்க்கம் எல்லாருமே சேர்ந்து 7 மண்டா இந்த மாதிரி ஒரு குர்ஆனை நீங்க உருவாக்கி காட்டுங்க பாப்போம்னு சொன்னாங்க. முதலாவது சேலஞ்ச். ஒட்டு மொத்தமா யாராவது இந்த மாதிரி ஒரு குர்ஆனை கொண்டு வாங்கன்னு சொல்லி. அப்படி ஒரு குர்ஆனை யாராலையும் உருவாக்க முடிந்ததான்னு கேட்டா உருவாக்க முடியல. திருப்பி அல்லாஹ் தஆலா இரண்டாவது சேலஞ்ச், சரி உங்களுக்கு ஒட்டுமொத்த குர்ஆனையும் உருவாக்க இயலாது, ஒரு 10 சூறாக்களை 7 மண்டா உருவாக்கி காட்டுங்க.
உங்களுக்கு 10 சூறா முடியுது இல்லையா, ஒரு சூறாவது நீங்க 7 மண்டா உருவாக்கி காட்டுங்க, இந்த மாதிரி ஒரு சூறாவை கொண்டு வாங்கன்னு சொன்னதோட ஜாஹிலியா கால மக்கள் அவங்க ஒரு குர்ஆனை கொண்டு வந்தாங்க. எப்படி இந்த வாசகத்தை கேட்டா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் சரியா தானே இருக்குதுன்னு நீங்க யோசிப்பீங்க. அல் காரியா மல் காரியா வமா அதுராக மல் காரியா யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷில் மப்சூஸ். இந்த சூரா நாங்க கேட்டிருப்போம். இதே சூறாவை ஒத்த மாதிரி ஜாஹிலியா காலத்தில் எப்படி கொண்டு வந்தாங்க? அல் ஃபீலு மல் ஃபீலு வமா அதுராக மல் ஃபீலு ஹுர்தூமுன் தவீலுன்னு சொன்னாங்க. கேட்கறதுக்கு எதுகை மோனையோட ரெண்டும் சரியா தான் இருக்குது. ஆனா கண்டென்ட்ட பாருங்க. அல் காரியா அல் காரியா என்று சொன்னா உலகத்திலே இந்த காரியா என்ற சொல்ல முதலாக பயன்படுத்தியது அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல மட்டும்தான் இருக்குது. வமா அதுராக மல் காரியா, காரியா என்றா உங்களுக்கு அறிவித்தது எது என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அப்படி என்னண்டா இதுக்கு முந்தி இந்த காரியா என்ற சொல்ல யாருமே கேட்டதும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. அல் காரியா மல் காரியா, காரியா என்றா என்ன? வமா அதுராக மல் காரியா, காரியா என்றா உங்களுக்கு அறிவித்தது எது? யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷில் மப்சூஸ், அந்த நாள்ல மக்கள் சிறகொடிக்கப்பட்ட ஈசல்களை போல இருப்பார்கள். லைட் வெளிச்சத்துக்கு வரும் ஈசல் ஒரு நாள் வாழ்க்கை, அந்த ஒரு நாள் வாழ்க்கை கட கட கடன்னு அடிச்சுட்டு அப்படியே கீழே துடிச்சு செத்து போ. வதகூனுல் ஜிபாலு கல்லிஹ்னில் மன்ஃபூஸ், இந்த மலைகள் எல்லாமே பஞ்சுகளை போல அப்படியே சிதறி போயிருக்கும். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்ல வருகின்ற இந்த காரியாண்டா என்னது? மறுமையினாலே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். இந்த சொல்ல பயன்படுத்தினது அல்லாஹ் தஆலா மட்டும்தான். ஜாஹிலியா கால கவிஞர்கள் என்ன செஞ்சாங்க? இதுக்கு ஒத்த மாதிரி, இதுக்கு ஏத்த மாதிரி ஒரு கவிதையை கொண்டு வராங்க. எப்படி கொண்டு வந்தாங்க? அல் ஃபீலு, ஃபீல் என்று சொன்னா என்னது? யானை. மல் ஃபீலு, யானை என்றால் என்ன? வமா அதுராக மல் ஃபீல், யானை என்றால் உனக்கு அறிவித்தது எது? ஹுர்தூமுன் தவீல், அது தும்பிக்கை நீளமானது. இப்படி ஒன்று கொண்டு வந்தாங்க. யானை என்றாலே எங்களுக்கு கற்பனையில இதுதான் யானைன்னு தெரியும். நீங்க அதுக்கு எதுகை மோனை போட்டு வரைவிலக்கணம் சொல்லியா தெரிஞ்சு கொள்ளணும். அப்ப ஒன்ற மாதிரி கொண்டு வரணும் என்று கொண்டு அப்படியே சிதறடிச்சு, அதாவது மக்கள் எள்ளி நகையாடக்கூடிய அளவுக்கு கேலி கூத்தான வரலாறுகள் தான் காணப்படுகின்றது. குர்ஆன மாதிரி ஒரு குர்ஆன் அவர்களுக்கு ஏற்படுத்த முடியுமா என்று சொன்னா இந்த கியாமத் நாள் வரைக்கும் யாராலையும் முடியாத ஒரு காரியமாக இருக்கின்றது. அப்ப குர்ஆன் எங்களை சிந்திக்க சொல்லுகின்ற ஒரு வேதமாக காணப்படுகின்றது என்பதை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல சிந்திக்க சொல்லக்கூடிய அத்தியாயங்கள் பல இடங்கள்ல காணப்படுகின்றது. அதுல முதலாவதாக நான் தெரிவு செஞ்ச ஒரு வசனம், அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், இந்த ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இந்த உலகத்தில் எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே இந்த ஒட்டகத்தை பத்தி சொல்றதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. அல்லாஹ் தஆலா இந்த ஒட்டகத்தை பத்தி ஏன் இதை சிந்திக்க சொல்றான், ஏன் இதை பார்க்க சொல்றான் என்று சொன்னா இதை ரெண்டு விஷயத்துல நாங்க அணுகலாம். ஒன்று, ஒரு சயின்டிபிக்கல் ரீதியாக இந்த ஒட்டகம் ஏன் இப்படி ஒரு முறையில படைக்கப்பட்டிருக்குதுன்னு ஒரு வகையில பார்க்கலாம். இன்னொன்று, சமூக ரீதியாக அதோட நடத்தைகள், அது நடந்து கொள்ற முறைகள் ரீதியாக அதையும் ஒரு முறை பார்க்கலாம். இந்த ரெண்டு முறைகளும் ஏனைய விலங்குகளை விட மிக முக்கியமான வித்தியாசங்களாக காணக்கூடியதாக இருக்கின்றது. பொதுவாக எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பாலைவனத்தில் இருக்கக்கூடிய மக்கள், கல்ஃபுக்கு போனாக்கள் நிறைய பேர் இருப்பீங்க. பாலைவனத்தில் ஆக கூட உச்சபட்சமாக அடிக்கக்கூடிய டிகிரி 50 பாகை செல்சியஸுக்கு மேல எல்லாம் அடிக்கும். பொதுவாக அந்த காலத்து அந்த நேரத்தில் அடிக்கக்கூடிய அந்த வெயிலுக்கு எல்லாமே ரோட்ல தார் நின்று உருகி நிற்கும். ரோட்ல இருக்கக்கூடிய தார் உருகி நிற்கும். வெளியே ஷூ இருந்தா அந்த ஷூ எல்லாமே அப்படியே உருகி போயிருக்கும். அந்த அளவுக்கு வெயில் அடிக்கக்கூடியதா இருக்கும். ஏசி இல்லாம வெளியே இறங்கவே இயலாது. இப்படியான ஒரு சூழ்நிலையில எந்த மிருகங்களும் அங்க இருக்க இயலாது, ஒட்டகத்தை தவிர. பொதுவாக ஒட்டகம் அங்க படைக்கப்பட்டது. அல்லாஹ் தஆலா படைப்பை பாருங்க. ஒட்டகத்தை அல்லாஹ் தஆலா அந்த தோல்ட தடிப்பத்தை அவன் உருவாக்கி வச்சிருக்கின்றான். இந்த 40 தொடக்கம் 50 தொடக்கம் அடிக்கக்கூடிய செல்சியஸ் பாகைக்கும் அதோட மேல இருந்து வியர்வை வராது. பொதுவாக ஒரு மனிதன் வெப்பத்தில் இருந்தான்னு சொன்னா, கோடையில வெளியில நாங்க போயிட்டு வந்தோம்னு சொன்னா எங்களுக்கு வேர்வை வரும். வியர்வை வர்றதுன்ற என்ன அர்த்தம்? உள்ளுக்கு இருக்கிற தண்ணியை வெளியே எடுத்து எங்களோட மேல் சூட்டை அதை அப்படியே கூலாக வச்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வேலை. ஆனா ஒட்டகத்துக்கு இது நடக்காது.
ஒட்டகத்தில் இருந்து தண்ணி வேர்வையெல்லாம் வராது, அந்த அளவுக்கு அது டம்ப் பண்ணி வச்சு கொண்டு இருந்து அந்த வெயிலை தாங்கக்கூடிய சக்தியை அல்லாஹ் தஆலா அதோட தோலுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். அது ஒரு பிளெக்சிபிள் மாதிரி. எந்த அளவுக்கும் அந்த தோல் எப்படின்னா கடும் குளிரிலையும் அது மாறிக்கொள்ளும், கடும் வெயிலிலும் அது மாறிக்கொள்ளும். இந்த 50 பாகை செல்சியஸுக்கு வெயில் அடிச்சாலும் கூட அது 8 நாளைக்கு தண்ணியை கொஞ்சம் கூட குடிக்காம அப்படியே உயிர் வாழக்கூடிய ஒரு அற்புதமாக இருக்கின்றது. சுபஹானல்லாஹ். 8 நாளைக்கும் தண்ணி குடிக்காம இருக்கும். அப்ப தண்ணியை குடிக்க வச்சா எப்படி குடிக்கும் என்று சொன்னா, அதுல 3 ஒரு பங்கு சுமார் 137 லிட்டர் தண்ணி ஒரு தரத்துல குடிக்கும். குடிக்கிற பொதுவா இப்ப எங்களுக்கு சின்ன காலத்துல நாங்க எப்படி பார்த்திப்போம், ஒட்டகத்துல அந்த திமிலிக்கும் அந்த திமில குத்தினா உள்ளுக்கு இருந்து தண்ணி கொட்டும் கேள்விப்பட்டிருப்போம். இப்பவும் நம்புறாக்கள் இருப்பீங்க. ஆனா உண்மை அது இல்லை. அல்லாஹ் தஆலா உள்ளுக்கு தண்ணியை குடிச்சதோட அதை 3 அறைகளாக அப்படியே பிரிச்சு வச்சிருப்பாங்க. அந்த தண்ணிகள் எல்லாம் அந்த ஒட்டகத்துல திமிழ் எல்லாமே முழுக்க முழுக்க கொழுப்பு கட்டிகளாக ஆனது. அந்த கொழுப்பு 1 கிராம்ல இருந்து அது 1 கிராம் தண்ணியை அது உருவாக்கி கொள்ளும். அந்த தண்ணியும் அது தானாக உருவாக்கி கொள்ளும். இப்படி அதுக்கு தானாக தண்ணியை அப்படியே சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு சக்தி அல்லாஹ் தஆலா ஒட்டகத்துக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். இதனால தான் அதுக்கு பாலைவன கப்பல் என்று பேர். பாலைவனத்தில் நடக்கக்கூடிய ஒரு கப்பல். நடக்கக்கூடியன்னு சொல்ல போக ஒரு விஷயம் ஒன்று வருது. பொதுவாக பாருங்க, மணல்ல ஒட்டகத்துல காலமைப்பை பாருங்க, கூர்மா ஈக்கும். உண்மையில அந்த கம்பு குச்சிமா உண்ட வச்சு அதுக்கு மேல ஒரு 2 மனுஷனை ஏறி நடக்க வச்சா உண்மையிலேயே மண்ணலுக்குள்ளுக்கு என்ன செய்யணும், காலை வச்சா புதஞ்சு உள்ளுக்கு போகணும் தானே. ஆனா அதுல கால் உள்ளுக்கு புதையாது. என்ன புதையாதண்டா, அது காலை வைக்க போகல அந்த காலெல்லாம் இப்படி ஒரு மாதிரி விரிஞ்சு அந்த மேற்பரப்பு அப்படியே கூட்டி வச்சு மண்ணுக்கு மேலுக்கு அதை வச்சு நடக்கிறதுக்குரிய ஏற்பாட்டை அல்லாஹ் தஆலா இயற்கையாகவே அதுல கால அமைப்புக்கு வச்சிருக்கின்றான். ஒட்டகத்துக்குள்ளுக்கு இருக்கக்கூடிய பொதுவாக அதோட மூக்கு எல்லாமே பெரிய தடிப்பமாக வந்திருக்கும். உள்ளுக்கு அந்த அளவுக்கு ரஃப்பாக இருக்கக்கூடியதா இருக்கும். பாலைவனத்தில் ஒரு தரம் நானும் கொஞ்ச நாளா கட்டாரில் இருந்தேன். ஒரு தரம் நாங்கள் காரில் போய் கொண்டிருக்க போகல திடீர்னு என்ன செஞ்சிச்சு, மணல் சூறாவளிமா அடிக்க ஸ்டார்ட் ஆகிச்சு. எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லை, சும்மா திடீர்னு அப்படியே அடிக்கும். போன வாகனமெல்லாம் அந்தந்த இடத்துல அப்படியே நின்றுச்சு. இப்போ ஆம்புலன்ஸ் சுற்றி திரிகிற மாதிரி நான் அல்ஃபலாக ஆகிக்குமேண்ணா அப்படி ஒரு சர்வீஸ் ஒன்று அப்படியே சுற்றி இருக்கும் ஃபுல்லாக. என்னது அவசர சேவைக்கு அவங்களோட வாகனங்கள் எல்லாம் இருந்து அந்த மணல் புயல் அடித்து முடியும் வரைக்கும் அந்தந்த இடத்துல அப்படியே இருந்துச்சு. ஒரு 10-15 நிமிஷத்தில் அது முடிஞ்சதோட பார்த்தா எங்களோட கார் அப்படியே ஃபுல்லாக அப்படியே தூசியாக இருந்தது. மழை பெஞ்சா வைப்பரை போட்டு போவேலும், மணல் அடித்தா என்ன செய்யலும், ஒன்றுமே செய்யலாது. அதுக்கு பிறகு வெளியில் தூசியை தொடச்சிட்டு அப்படியே அந்த காரெல்லாம் போச்சு. அப்போ நான் யோசிச்சேன், இந்த மாதிரி ஒரு புயல் மணல் புயல் அடிக்கக்கூடிய இடத்துல ஒட்டகத்தை அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு வச்சிருப்பான்னு சொன்னா, அதுக்கு 2 வகையான இமைகள் இருக்குது. ஒரு இமை என்ன செய்யுமா, டிரான்ஸ்பேரண்ட், வெளியில இருக்கிறது அப்படியே அதுக்கு விளங்கும். அடுத்த இமை எங்கட இமை மாதிரி மூடிக்கொள்ளக்கூடியது. அப்ப மணல் புயல் அடிச்சாலும் கூட முதலாவது இமையால மூடிக்கொண்டு அது நடந்து போகும். சுப்ஹானல்லாஹ். அதுக்கு மேலுக்கும் அதுக்கு தேவைன்னா இன்னொரு இமையை போட்டு மூடிக்கொள்ளும். இப்படியான ஒரு படைப்பாக அதுல கண்ணிமையா அல்லாஹ் தஆலா படைச்சு வச்சிருக்கிறான். அதே போல ஒட்டகத்துக்குரிய கிட்டத்தட்ட அது 7 தொடக்கம் 10 அடி கூட அது உயரமாக இருக்கக்கூடிய ஒரு மிருகம். அது கூடுதலாக பாலைவனத்தில் இருக்கக்கூடிய முட்கள் இருக்கக்கூடிய புட்களத்தின் முள்ளு நிறைஞ்ச புல்லு மாதிரி இருக்கக்கூடிய குத்தரைகள்ல தான் கூடுதலா பாலைவனத்தில் இருக்கும். அதை தின்னும். அதை திண்டாலும் அதை செம்மிக்கக்கூடிய அளவுக்கு அதோட நாக்கு என்ன செய்யும், அது அப்படியே உள்ளுக்கு ஜீரடிச்சு போகக்கூடிய அளவுக்கு அதோட நாக்கு தொழிற்படும். சரி, அது போடக்கூடிய விட்ட என்னன்னு பார்த்தா அப்படியே காஞ்சி கருவாடா தொட்டு பார்த்தா ஒரு சொட்டு தண்ணியை கூட வெளியிடாது. அந்த அளவுக்கு தண்ணியை மிச்சம் பிடிச்சி வச்சு அனுப்பக்கூடிய ஒரு மிருகமாக அதுல சயின்டிபிக் ரீதியாக பார்த்தா கொஞ்சம் இப்படி இருக்கு. சமூக ரீதியாக பாருங்க, ஏனைய மிருகங்களை விட அது வித்தியாசமானது. இப்ப ஏனைய மிருகங்கள், நாய் போன்ற மிருகங்கள் எல்லாம் அது ஒரு குட்டி போட்டுச்சுண்டா அந்த குட்டி பெருசாகி உம்மா நாய் எது வாப்பா நாய் எது தெரியாம அதாவது அதோட ஒரு ஜோடி சேர்ந்து கொண்டு போகும். ஆனா ஒட்டகம் அப்படியான ஒரு வேலையை செய்யாது. அது அதனோடைய இருக்கக்கூடிய ஜோடோட தான் அது ஒட்டுமொத்தமான வாழ்க்கையும் கழிக்கும். தாய் தந்தை இருக்கக்கூடிய இடத்துல, உம்மா வாப்பா இருக்கக்கூடிய ஒட்டகத்துல புள்ள ஒட்டகம் அதாவது வேற வேற ஜோடு ஒன்று சேர்ந்தாலும் மத்தாக்கள் பார்க்குற நேரம் அவங்க ஒன்று சேர மாட்டாங்களாம். அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு படைப்பு.
அப்ப சமூகவியல் ரீதியாகவும் சரி, ஏனைய சயின்டிபிக் ரீதியாக இருந்தாலும் சரி, இப்படி பல வித்தியாசமான அமைப்புகளாக கொண்டதாக இந்த ஒட்டகம் காணப்படுகின்றது. அப்போ ஒட்டகத்தை பத்தி அல்லாஹ் தஆலா அதை எப்படி படைக்கப்பட்டிருக்குதுன்னு நீங்க சிந்திக்க வேண்டாமா என்று சொல்லக்கூடியதுல மிக முக்கியமான சில விஷயங்களை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இதை போல இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல அல்லாஹ் தஆலா சிந்திக்க சொல்லக்கூடிய, எங்களுக்கு பார்க்க சொல்லக்கூடிய சில விஷயங்களை நாங்க தேடி பார்த்து அதன் மூலமாக நாங்க என்ன புரிந்து கொள்ளலாம் என்பதை சொல்லப்படுது. இந்த சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, குர்ஆனில் இருக்கக்கூடிய சயின்டிபிக்கல்ல தேடி பிடிச்சி சொல்றது இல்லை நோக்கம். குர்ஆன் எங்களோட என்ன சொல்ல வருது, நாங்க குர்ஆனோட எப்படி போகணும், கொஞ்சம் இதுல ஆர்வம் தேடி பட்டுச்சுன்னு சொன்னா எங்களோட தேடுதல் கூடுதலா இருக்கணும். தேடுதல் கூடுதலா இருக்க போகல குர்ஆனோடு இருக்கக்கூடிய தாத்பரியம், அதோடு இருக்கக்கூடிய கனெக்ஷனை நாங்க கூட்டிக் கொள்ள வேண்டும். அல் குர்ஆனோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய சமுதாயத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்ப்பானாக என்று கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தவ்வானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.